உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஏடி அஞ்சலி, என்னடி இது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ஆமா சின்ன பொண்ணக்கா, நானும் ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணவே முடியல. பேசாம ஒண்ணு பண்ணுவோம், ரெண்டு பேர் தள்ளிக்கிட்டே போயிடுவோம், ஓகேவா? அதுவும் சரிதான். சரி வா, போய் தள்ளிட்டே போவோம். அட நம்ம மச்சினுச்சி. ஓய் அஞ்சலி செல்லம். என்னது அஞ்சலி செல்லம்மா? யாரது? எடுபட்டு வந்துட்டா பாரு. ஏடி அஞ்சலி, முதல்ல வா, இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புவோம். இல்லைன்னா வெளியில போறோம். நானு வெட்டில எடுத்து விட்டு கதையா ஆயிட போகுது. வா சட்டு பண்ணி இடத்த காலி பண்ணுவோம். அட இருங்க சின்ன பொண்ணக்கா, எவ்வளவு தைரியம் இருக்கு அவனுக்கு? என்னைய செல்லன்னு சொல்றான். வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏடி அஞ்சலி, நான் சொல்றத முதல்ல கேளுடி. முதல்ல வா, நம்ம இந்த இடத்த காலி பண்ணுவோம். சீக்கிரம் வா. சின்ன பொண்ணக்கா, எனக்கு எல்லாமே தெரியும்க்கா. அபி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. அவன் இன்னைக்கு வரட்டும். எவ்வளவு தைரியம் இருந்தா அபியை மிரட்டி இருப்பான். அவன் வரட்டும். இன்னைக்கு இந்த அஞ்சலி யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன். என்ன சொல்லி சொல்றாவோ? அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சரி, அவ சொன்னதே இருக்கட்டும். இதை பத்தி நம்ம புறவு பேசிக்கலாம். முதல்ல வா, இந்த இடத்த நம்ம காலி பண்ணுவோம். வரான் பாரு எடுபட்ட பையன். நீங்க சித்த சும்மா இருங்கக்கா. அபி இவனால எவ்வளவு அழ அழுதான்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? வரட்டும் இன்னைக்கு. நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கலன்னா பாருங்க, அப்புறம் இருக்கு. என் பேர் அஞ்சலியே இல்ல. ஏடி அஞ்சலி, அவன் கோவலாம் நியாயம் தாண்டி. ஆனா துஷ்ண கண்டா தூர வழக்குன்னு எதுக்கடி சொல்லியிருக்காவோ? எதுக்கடி வீணா நமக்கு வம்பு? வாடி, நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணுவோம். வாடி மச்சி நிச்சி, என் மனசு பத்திக்கிச்சு. என்ன குட்டிச்சலாம்? அப்படி சொல்ல, எங்க அபிய கூட்டிட்டு வழியாக்கும். சரி, என்ன செல்லவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். செருப்பு பிஞ்சு போயிருமாக்கும். என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? நீங்க அபியதான் அந்த மரத்து மரத்தினாமல என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? அவ்வளவுதான் விளக்கு மரத்துன்னு வச்சுக்கேன். பிய பிய அடிப்பனாக்கும். சரியா சொன்ன அஞ்சலி. இவனெல்லாம் ஓட ஓட விட்டு அடிக்கணுமாக்கும். வந்துட்டா மாதிரி ஏடுபட்ட பையன். என்ன கூட்டி சொல்லும்? மாமா மேல இப்படி சேரிட்டு வர. சரி வீடு, உனக்கு இல்லாத உரிமையா? உங்க அக்காவை கட்டிக்க போறவன் தானே நானு. பிறகு என் மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே. இருந்தாலும் நீ என்னதான் ஆத்துட்டாலும் மாமா போ மேல கோவமே வராது. ஏன்னு சொல்லு. ஏன்னா நீ அபிச்சலத்தோட தங்கச்சி இல்ல. பிறகு எப்படி எனக்கு மேல கோவம் வரும்? ஆமா, எங்க அபிச்சலத்தை தானும் அவளை கூட்டிட்டு வரலையாக்கும். என்ன நீ நானும் பாத்துட்டு சும்மா அபிய கட்டிக்க போற சொல்லிட்டு இருக்காவோ? இங்க பாரு, என்ன ஏற்கனவே மொத பொண்டாட்டி கொண்டுட்டு தானே கொலைக்கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாவோ? புறவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் வேற கேக்குதா? அதுவும் எங்க அபி உனக்கு கேக்குதா? ஆளையும் மூஞ்சி முகரையும் பாரு. என்னடி வாய் ரொம்ப ஓவரா நிலுது? போனா போட்டுன்னு பொறுமையா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா ஓவரா சிறுவியோ? இங்க பாரு, ஓரளவுதான் இந்த மருது பொறுமையா இருப்பான், சரியா? அதுவும் நீ அபிச்சலத்தோட தங்கச்சிக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கேன், இவ்வளவு நேரம் நீ பேசுன பேச்சுக்கு வெட்டி வீசி தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்ப. டேய், என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? என்ன நினைச்சிருக்க? என்ன மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கை விடுறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எப்ப பார்த்தாலும் நான் நல்ல மூட்ல வருவேன். அக்காவும் தங்கச்சி சேர்ந்து என் மூட ஸ்பாயில் பண்றதே உங்களுக்கு ஒரே வேலையா போச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன குடிச்சல அஞ்சலி, மாமா இதை தெரியாம பேசுறேன். எங்க சரிங்க பாப்போம். அப்படி முறைச்சிட்டே இருக்காதா சொல்லும்? மனசு வலிக்குது இல்ல? ஏண்டா உனக்கு வெக்கம் மான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? என்ன ஜென்மமோ நீ எல்லாம்? என்னன்னு சொல்லி சொல்லும்? விட்டா ரொம்ப ஓவரா துள்ளுற. பார்த்து பேசுறா சொல்லும். மாமா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேனாக்கும். அப்புறம் பின்விளைவுகள் எல்லாத்தையும் அக்கா காரி தாண்டி அனுபவிப்பா. பரவாயில்லையா? என்னடா மிரட்டியாக்கும்? நான் ஒன்னும் அபி இல்ல மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு. நான் அஞ்சலி. என்ன நினைச்சிட்டு இருக்க? இருடா இரு, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. அஞ்சலி சொல்லும். என்னமா ஓவரா கொதிக்கிற? ஆனா பாரு, நீ எப்படிதான் கொதிச்சாலும் எனக்கு அப்படியே காதுல இந்த தேன் வந்து பாயுது. காதினிலே அப்படிதான் இருக்கு. என் அபிச்சல்ல மட்டும்தான் அழகுன்னு பார்த்தா பரவாயில்ல. அவளோட தங்கச்சி நீ கோபடுறப்ப கூட நல்லா அழகா தான் இருக்கியே. நான் மட்டும் அபிச்சலத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்து வச்சுக்கேன், உன்னையே கரெக்ட் பண்ணிருப்பேன். ஆனாலும் பாரு, இந்த பாலா போன மனசுல அபிச்சலம் மட்டும் தான் இருக்கும். அதனால உன்னை நான் அடுத்த ஜென்மத்துல கவனிச்சுக்கிறேன். என்ன சரிதானே? சிறப்பு நாய, உன் மூஞ்சுக்கு 7 பேர் கேக்குதா உனக்கு? இருடா இரு, உன் கொட்டத்தெல்லாம் சீக்கிரமாவே நடக்கிறேன். சரியா சொன்ன அஞ்சலி. இருக்குடா இருக்கு, உனக்கு சீக்கிரமா இருக்கு. ஓவரா ஆடுறல, நீ சீக்கிரமா அழிய போற காலமும் உனக்கு வரும்டா, வரும். இந்த மருது வலிக்கிறதுக்கு இன்னொருத்தவன் பிறந்துதான் வரணுமாக்கும். அப்படியே அவன் பிறந்து வந்தாலும் இந்த மருது அவனை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவான். சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளவு நேரம் பேசி பேசி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, பாருங்களேன், சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டு இருக்கேன். என்ன அஞ்சலி சொல்லுவோம், மாமா கிட்ட என்ன விஷயம் கேட்க மாட்டியாக்கும்? சரி விடு, மாமாக்கு நேரம் ஆயிட்டு கிடக்கு. சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பேக் ஃபுல்லா அபிஷேகத்துக்கு நான் நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். அது ஏதோ பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதோ பியூட்டி ப்ராடக்ட் தான் பிடிக்குமாம்ல. ஏதோ காஜல், ஃபவுண்டேஷனு, காம்பாக்ட், அது இதுன்னு. அது ஒன்றும் என் செல்லத்துக்காக நானே தேடி தேடி அலைஞ்சி ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சிருக்கேன். மறக்காம இதை அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க, சரியா? அடச்சி, நீல என்ன ஜென்மனே தெரியல. ஒழுங்கா எடுத்துட்டு ஓடி போய் சொல்லிட்டேன். என்ன நட்டுப்புல, நானே திரும்பி எடுத்துட்டு போறதுக்கா அபிஷேகத்துக்காக நான் ஆசாசியா தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன். சரி விடு, நீ வாங்கலன்னா பரவாயில்ல. இந்த என் குட்டி சொல்ல நிக்குதுல, என் அபிச்சலத்தோட தங்கச்சி என் அஞ்சலி செல்லம் வாங்கிட்டு போய் அபிச்சலத்துக்கு கொடுக்கும். என்னடா அஞ்சலி, அப்படித்தானே? பொறுக்கி ராஸ்கல், என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க? அது தூக்கிட்டு போய் குப்பையில போடு. என்ன குடிச்சலும்? மாமா எப்பவும் இதே மாதிரி உங்ககிட்ட கோவப்படாமே பேசணும்னு நினைக்க கூடாது. மாமாவுக்கு கோவம் வரும்ல. சரி, அது விடு. இப்ப என்ன பண்ணுவியா? நல்ல பிள்ளை
இல்லையா இப்ப நான் கொடுக்குற எல்லாத்தையும் அபிஷேகத்துக்கு போய் கொடுப்பியா அது மட்டும் இல்ல இந்த 2 நாள்ல அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு போய் சொல்லிடு சரியா அப்புறம் மாமாக்கு ரொம்ப லேட் ஆகுது மாமா 2 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன் அபிஷேகம் என்னை பார்க்காம வாரியில கிரிட்ட போகுது மாமா சீக்கிரமா அது பெரிய சர்ப்ரைஸோட வரேன்னு சொல்லிடு சரியா போ அப்படியே போய் தொலைஞ்சிரு சீ இதெல்லாம் வேற எவகிட்ட வச்சுக்க எங்க கிட்ட வச்சுக்காத அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் என்ன பொறுமையா சொன்னா கேட்க மாட்டேன் போல இருக்கு ஏய் ஒழுங்கா இதை அபிஷேகத்திட்ட போய் குடு அஞ்சலி சொல்லும் கை தவறி பைய கீழே விழுந்துச்சு பாரு சரி அதை பொறுமையா எடுத்துட்டு நீ அபிஷேகத்துட்ட மறக்காம கொடுத்துரு அப்புறம் அபிஷேகத்துக்கிட்ட நான் ஐ லவ் யூ சொன்னேன்னு மறக்காம சொல்லிடு சரியா மாமா இன்னும் 2 நாள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் வரட்டா என்ன நட்டுமுல வரவா நராஜா எங்கேயும் எப்போதும் புருக்கு ராஸ்கல் எவ்வளவு திமிரு இருந்தா என்ன மாதிரி பேசிட்டு போறான் பாருக்கா எனக்கு அப்படியே பத்திட்டு வருது பேசாம அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு கூட எனக்கு தோணுது ஏடி அஞ்சலி உன்னை விட எனக்கு அம்புட்டு கோவம் இருக்குதாக்கும் ஆனாலும் என்னடி பண்றது இடையில இன்வால்வ் இருக்கிறது நம்ம வீட்டு பொண்ணு இல்ல அதனாலதான் கொஞ்சம் பதுக்கி போக வேண்டியதா இருக்கு இல்லன்னு வச்சுக்கேன் அவனை சீவி போடுவான் சீவி என்ன சின்ன படக்கா இந்த பொறிக்கு பையலுக்கு போய் நீங்க பயப்படுறீங்களாக்கும் ஏடி அஞ்சலி பயம்லாம் இல்லடி என்ன இருந்தாலும் நம்ம பொம்பளை பிள்ளை வச்சிருக்கமாக்கும் அதனால நம்ம கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி போறதாண்டி நல்லது இதுக்கு பேர் பயம் இல்லடி ஒதுக்கி போறதாக்கும் போங்கக்கா நீங்க வேற எனக்கு அவ்வளவு பத்திக்கிட்டு ஆத்திரமா வருதுக்கா ஏடி அஞ்சலி சத்த பொறுமையா ரெடி எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்குடி கண்டிப்பா இவருக்கும் முடிவு காலம் வரதாண்டி போது அதை நம்ம பார்க்க தாண்டி போறோம் ஏடி அஞ்சலி அது மட்டும் இல்லடி இதுக்கு மேல இந்த விஷயத்தை வீட்டை சொல்லாம இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா தான் பண்ணடி அதனால சீக்கிரமா வீட்டை சொல்லிடுமாக்கும் ஆமா சின்ன பொண்ணக்கா நீங்க சொல்றது சரிதான் சீக்கிரமா அப்பா கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன் அப்புறம் இருக்கு இந்த மருத்து பையலுக்கு ஏடி அஞ்சலி சரி வாய்ப்பு நம்ம வீட்டு கிளம்புவோம் ஆமாக்கா வாங்க போலாம் இந்த பையன் வேற இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட எங்க அக்கா கிஃப்ட் கொடுக்க சொல்லி கொடுத்துருப்போம் ஐயோ இதை பார்க்க எனக்கு பத்திட்டு வருது ஏக்கா இதை மாதிரி தூக்கி விட்டேறீங்கக்கா ஏக்கா என்ன நீங்க கையில எடுத்து வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க அதை மாதிரி தூக்கி வீசுங்கக்கா ஏடி அஞ்சலி சத்த பொரு காரணம் இல்லாம இந்த சின்ன பண்ணி எதையும் செய்ய மாட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாதடி இந்த பையன் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருமாக்கும் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல அபிகிட்ட போய் கொடுக்க போறீங்களா சாச்சா இது எப்படி நான் அபிகிட்ட போய் கொடுப்பேன் இது அந்த மருந்துக்கு யாரு கரெக்டா இருப்பாங்களோ அவங்களுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும் என்னக்கா சொல்றீங்க அப்படி யாருக்கா இருக்கா அதுவும் இந்த கிழட்டு பையலுக்கு யாருக்கா இருக்கா யாட்டி அஞ்சலி கிளட்டு பையலுக்கு கிளவி தானே ஜோதியா இருக்க முடியும் வேற யாரு நம்ம மாடர்ன் மங்கம்மா தான் எப்படி ஆமா சின்ன பொண்ணக்கா ஆமா அவனுக்கு ஏத்த சரியான ஜோடி அந்த மாடர்ன் மங்கம்மா கிளவிதான் சரி சின்ன பொண்ணக்கா டைம் ஆகுது வாங்க கிளம்பலாம் ஆதி என்ன இந்த ஆதி ரொம்ப நேரமா யோசனையிலே இருக்கான் அப்படி இந்த கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு போயிருப்பான் எதை பத்தி யோசிக்கிறான்னு ஒன்றும் புரியலையே அப்பா இதை மட்டும் தெரிஞ்சுக்கலான்னு என் தலையே வெடிச்சிரும் முதல்ல அவன்கிட்ட கேட்போம் ஹே ஆதி சோனியா சொல்லு சோனியா என்னாச்சு கிழிஞ்சது போ ஆதி இந்த கொஸ்டினை நான் உன்கிட்ட கேட்கணும் என்னாச்சு ஆதி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன் ஏதோ யோசனையிலே இருக்க அது ஒன்றும் இல்லை சோனியா ஒரு 2-3 டேஸ் நான் ஊரில் இருக்க மாட்டேன் ஸோ புதுசாக எடுத்திருக்க கான்ட்ராக்ட் அப்புறம் புது டெண்டர் வேற வரப்போகுது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தான் சோனியா யோசிச்சுட்டு இருக்கேன் வாட் ஊர்ல இருக்க மாட்டியா என்னாச்சு ஆதி ஃபாரினுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சம்மந்தமா போறியா என்ன ஆனா அது மாதிரி மெயில் வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே நோ சோனியா இது ஒர்க் ரிலேட்டடா இல்லை பர்சனலா ச்சே என்ன தாதி பர்சனல்னு சொல்லி அதோட முடிச்சுட்டான் அப்படி என்ன விஷயமா இருக்கும் இந்த கிருஷ்ணா அப்படி என்ன சொல்லிட்டு போயிருப்பான் ஓ பர்சனல் விஷயமா ஆதி ஓகே ஆதி இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் நோ இஷ்யூஸஸ் ஹே சோனியா இதில் என்ன இருக்கு ஃபேமிலியோட எல்லாரும் அம்மாவோட அண்ணன் ஊருக்கு போகிறோம் ஸோ அதான் என்ன ஆதி புதுசா உங்க மாமா ஊருக்குலாம் போகணும்னு சொல்ற அது மட்டும் இல்லாம நீ ஃபேமிலி கூட அவ்வளவா வெளியில போவே மாட்ட இப்ப என்ன புதுசா போகணும்னு சொல்ற என்னாச்சு ஆதி அதை ஏன் சோனியா கேட்குற வீட்டில் முன்னாடியே மாமா ஊரில் திருவிழா ஸோ வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணா விட்டு பேச சொல்லியிருப்பாங்க போல அவனே என்கிட்ட பேசினான் அப்புறம் சரி ஓகே எல்லாரும் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு 2-3 டேஸ் போயிட்டு வரலாமேன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் என்னாச்சு இந்த ஆதிக்கு இவனுக்கு சுத்தமா சாமி பூஜை இது எதுவுமே பிடிக்காது அண்ட் மோர் ஓவர் இதுல எல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது பின்ன எப்படி அவன் ஊர் திருவிழாக்கு போறதுக்கு வந்து ஒத்திருந்திருப்பான் எங்கேயோ இடிக்குதே இந்த கிருஷ்ணா இதுக்கு சம்மந்தமே இல்லாம திருவிழாக்காக இவனை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் சூனியா இதுல என்னமோ இருக்குடி என்னமோ இருக்கு எப்படியாச்சும் ஆதியை இந்த திருவிழாக்கு போவிடாதபடி நீ பண்ணிடுறீ ஹே சோனியா அது என்ன சொன்ன 2-3 டேஸா அது நமக்கு இங்கே எவ்வளோ ஒர்க் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா கிளைண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் புதுசாக நீ கான்ட்ராக்ட் எடுத்திருக்க பத்தாவதுக்கு அந்த ஆர்ஃபனேஜ் ஸ்கூல் பில்டிங் வேற அப்புறம் டெண்டர் வேறு ரிலீஸ் ஆக போகுது இந்த டைமில் நீ வந்து ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நீ போனனா எப்படி அது சரி வரும் நீயே சொல்லு அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சோனியா என்ன பண்ணலான்னு இதில் யோசிக்கிறதுக்கு என்ன அது இருக்கு பேசாமல் உங்கள் வீட்டில் நீ வரலன்னு சொல்லிட
ஹே சோனியா, ஆர் யூ ஜோக்கிங்? இந்த ஆதி ஒரு தடவை கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதுலேருந்து மாற மாட்டேன்னு உனக்கு தெரியாதா சோனியா? நான் எல்லா முடிவுமே யோசிச்சு தான் எடுப்பேன். அண்ட் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணவும் மாட்டேன் சோனியா. யூ டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே? இல்ல ஆதி, அது வந்து இது சரியா வரும்னு எனக்கு தோணலை. ஹே கம்மான் சோனியா, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் 2-3 டேஸ் நான் இல்லாதப்போ நீயும் சூர்யாவும் சேர்ந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகிறேன். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு எனக்கு நீங்கள் கால் பண்ணி அதை மெயில் பண்ணி கேட்கலாம். ஓகே? ச்சே, என்ன இந்த ஆதி இவ்வளோ பேசியும் போகிறதுலே குறிக்கோளாக இருக்கான். எதுக்காக போகிறான்னு ஒன்றும் தெரியலை. இந்த கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு நான் எங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ பேசாமல் நம்மளும் ஆதி கூட அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட வேண்டியதான். ஆதி, கோயிலுக்கா போகிற நீ? ஆமாம் சோனியா, அப்படின்னு சொல்லலாம். திருவிழா, கோவில் திருவிழா தானே. ஸோ ஆதி, பேசாமல் நானும் உன் கூட வரட்டுமா ஊருக்கு? ஹே சோனியா, ஆர் யூ ஜோக்கிங்? நீயும் சூர்யாவும் இருக்க தைரியத்துல தான் ஓகே 2-3 டேஸ் நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னு நான் போலான்னு இருக்கேன். நீ என்னடா நானும் வரேன்னு சொல்ற? என்ன தாதியை கரெக்டாக பாயிண்ட் பிடிக்கிறான். விடக்கூடாது, எப்படியாச்சும் அவங்க கூட சேர்ந்து ஊருக்கு போயிடணும். இல்லாதி, இந்த மாதிரி திருவிழாலாம் நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தது. ஸோ இப்போ வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஹே சோனியா, நீ வந்துட்டா சூர்யா மட்டும் எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவான்? ஆர் யூ ஜோக்கிங்? இல்லாதி, அது வந்து எனக்குமே உன் கூட வரணும்னு. வாட்? அது வந்து எனக்குமே உன் கூட ஊர் திருவிழாக்கு வர ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தாதி. ஓ, எல்லாம் ஓகே தான் சோனியா. பட் நீ வந்துட்டா 2-3 டேஸ் சூர்யா மட்டும் எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுவான்? அண்ட் மற்ற விஷயத்தெல்லாம் கூட நம்ம போஸ்ட்பான் பண்ணி வச்சுக்கலான்னு வச்சுக்கோ. ஆனால் இந்த டெண்டர் விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இருந்தே ஆகணும் சோனியா. ஹீ கம்மான் ஆதி, டெண்டர் பற்றிலாம் நீ எதுக்கு பயப்படுற? எப்போயுமே நமக்கு தானே கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, இந்த வருஷமும் நமக்கு தான் கிடைக்கும். அண்ட் சூர்யா அதை பார்த்துப்பான். எனக்கு அவன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு சொல்றியா சோனியா? அப்போ ஓகே தான், நீ வரதுனா வா. அண்ட் முக்கியமான விஷயம் சோனியா, டெண்டர் எக்காரணத்தை கூட நம்ம கையை விட்டு போகக்கூடாது. ஓகே? டெண்டர் மட்டும் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அந்த ராட்சசி நம்ம உயிரே எடுத்துருவா. ஸோ எக்காரணத்தை கொண்டு டெண்டர் நம்ம கையிலேருந்து நழுவ விடக்கூடாது. அண்ட் இது சம்மந்தமாக சூர்யா கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம பேசணும். ஆதி, என்ன ஆதி இப்படி சொல்லிட்டு? கண்டிப்பாக டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும். அதோட சூர்யாவும் லாயலான ஆள் இல்லை. ஸோ டோன்ட் வரி ஆதி. ஓகே சோனியா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால ஓகே, ஐ அம் கன்வின்ஸ்ட். ஓகே ஆதி, அப்போ சீக்கிரமாகவே உன் கூட சேர்ந்து ஜாலியாக போகிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். என்னது? இல்லை ஆதி, சீக்கிரமாகவே உன் கூட ஊருக்கு வரத்துக்கு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்த ஆதி. ஓ ஓகே சோனியா, மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ கிளைண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஷல் வி மூவ்? ஓகே ஆதி, நீ போயிட்டே இரு. நான் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே சோனியா. அப்பா, ஒரு வழியாக இந்த ஆதியை கன்வின்ஸ் பண்ணி நம்மளும் ஊருக்கு போக சம்மதம் வாங்கியாச்சு. ஒரே கல்லர் 2 மாங்காய். ஒன்று ஆதி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொன்று ஆதியை எதுக்காக அவங்க அம்மாவும் கிருஷ்ணாவும் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்கங்கிற ரீசனையும் தெரிஞ்சுக்கலாம். ஏண்டி சோனியா, ஒன்று அடிச்சுக்க ஆளே இல்லடி. ஆனால் அந்த ராட்சஸை எப்படி நம்ம சமாளிக்கிறது? அவள் வேற கேள்வி கேட்பாளே, என்ன சொல்லலாம்? பேசாமல் ஆதி தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டான், அதனால தான் போனேன்னு சொல்லிடலாம். நமக்கா சமாளிக்க தெரியாது, சமாளிப்போம். ஏங்க, என்னங்க கிருஷ்ணாவை இன்னும் காணும்? ஐயோ, ஆதி என்ன சொன்னா ஏது சொன்னான்னு வேற ஒன்றும் புரியல. இவன் வேற எப்போ வருவானே தெரியலங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் வெயிட் பண்ணு லக்ஷ்மி. கிருஷ்ணா தான் கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானு லக்ஷ்மி. அப்படி என்ன லக்ஷ்மி? ஐயோ என்னங்க, என்னோட அவசரம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னப்பா, கிருஷ்ணா அண்ணாக்காக வெயிட்டிங்கா? ஆமா, கிருஷ்ணா அண்ணா ஏன் இன்னும் வரல? நல்ல கேளு அர்ஜுன், நல்ல கேளு. இதை தான் நானும் கேட்குறேன். உங்க அப்பா நான் கேட்டால் மட்டும் டென்ஷன் ஆகுறாங்க. என்னமா சொல்றீங்க? அப்பா டென்ஷன் ஆனாங்களா? ஏன்பா அம்மா கிட்ட டென்ஷன் ஆனீங்க? அம்மா கிருஷ்ணா அண்ணா எப்போ வருவாங்கன்னு தானே கேட்டிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? டே அர்ஜுன், என்னடா? ஏடா, கிருஷ்ணா எப்போ வருவான்னு ஒரு தடவை கேட்டா பரவாயில்ல, உங்க அம்மா 1000 தடவை கேட்டுட்டு இருக்காடா. டே கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்காடா, கிருஷ்ணா எப்போ வருவான், கிருஷ்ணா எப்போ வருவான்னு. அப்புறம் டென்ஷன் ஆகாம எப்படிடா? சரி சரி, ஓகே ஓகே, கூல் கூல். கிருஷ்ணா அண்ணாவே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட ஆமா, கிருஷ்ணா வந்துட்டான். கிருஷ்ணா பாப்பா, எப்படிப்பா இருக்க? அம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லையா? அம்மா என்ன அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்கார சொல்லுங்கம்மா. அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். கிருஷ்ணா உட்காருப்பா. லக்ஷ்மி, கிருஷ்ணாக்கு ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வா லக்ஷ்மி. ஐயோ அம்மா, எதுவும் வேணாமா. என்ன நீங்க என்ன 3வது மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? சேச்சா, அப்படிலாம் இல்ல கிருஷ்ணா, வெயில்ல வந்திருப்ப, அதனாலதான்ப்பா. கிருஷ்ணா, நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கிருஷ்ணா எப்போ வருவான், கிருஷ்ணா எப்போ வருவான்னு எங்க 2 பேரையும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆதி என்ன என்ன சொன்னாங்கிறத கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. ஆமாப்பா கிருஷ்ணா, ஆதி என்ன சொன்னாங்கிறது உன் வயலே நீயே சொல்லிடுப்பா. நான் பேசினப்பா, பட் என்னப்பா ஆதி வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? இல்லம்மா, அது வந்து இட்ஸ் ஓகே கிருஷ்ணா, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா சரி விடுங்க, இது நம்ம எதிர்பார்த்தது தானே, ஸோ விடுங்க.
சரி லக்ஷ்மி உடனே ஃபீல் பண்ணாத, சரி விடு, என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இல்லைங்க, ஆதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலங்க. கிருஷ்ணா நான் என்னாச்சு, ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? பின்ன என்ன, சரி உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடலாமேன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் நீங்க எல்லாரும் இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டீங்க. என்னண்ணா சொல்றீங்க, விளையாண்டீங்களா? புரியலையே. என்னப்பா கிருஷ்ணா சொல்ற, எனக்கு புரியலையே. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் கொஞ்சம் சீரியஸ் மூட்ல இருந்து கொஞ்சம் ஹாப்பி மூடுக்கு மாறுறீங்களா? நம்ம ஆதி திருவிழாக்கு வர ஓகே சொல்லிட்டான். அட கிருஷ்ணா, உண்மையாக சொல்றியாப்பா? ஆதி கோவிலுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டானா? ஆமாப்பா கிருஷ்ணா, ஆதி உண்மையாவே கோவிலுக்கு வரேன்னு சொல்றானா? ஆமாமா, என்ன நம்புங்க, நம்ம ஆதி உங்களுக்காக கோவிலுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டான். கிருஷ்ணா நான் நீங்க இருக்கீங்களே, நானே ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன்னா, இருந்தாலும் இவ்வளவு ஆக்டிங் போட்டிருக்க வேண்டாம்னா. ஜஸ்ட் ஃபார் ஃபன்டா. அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, சும்மா நான் கொஞ்சம் விளையாண்டுட்டேன். சாரி சாரி சாரி. அதெல்லாம் பரவாயில்ல கிருஷ்ணா, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப நன்றி கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. அம்மா ஆனா என்னாச்சு கிருஷ்ணா? அப்பா அது வந்து ஆதி கோவிலுக்கு வர ஓகே சொல்லிட்டான் தான். பட் 1 வீக் 10 டேஸ்லாம் அவனால முடியாதான். ஒரு 2-3 டேஸ்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான்ப்பா. அது உங்களுக்கு பரவாயில்ல தானே? ஐயோ கிருஷ்ணா, அது பரவாயில்லப்பா, அது பரவாயில்ல. எனக்கு அவன் கோவிலுக்கு வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணாண்ணா ரியலி யூ ஆர் கிரேட். அட போடா அர்ஜுன், நீ வேற. சரி அம்மா அப்பா நான் கிளம்புறேன், 2 பேரும் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன், ஓகேவா? கிருஷ்ணா நீ ஊருக்கு வரலாம்லப்பா? இல்லம்மா அது வந்து என்னம்மா இப்படி கேக்குறீங்க? கிருஷ்ணாண்ணா எப்படி பிரியா நீ விட்டுட்டு வருவாங்க, என்னன்னா அப்படிதானே? டே அர்ஜுன் என்னடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கிருஷ்ணா எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. நீ பிரியாவையும் கூட்டிட்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேசாம 2 பேரும் வரீங்களா? அம்மா அது வந்து பிரியாக்கு எக்ஸாம் நடக்குது, ஸோ அப்படியா கிருஷ்ணாண்ணா? டே அர்ஜுன் வாய மூடுறா. அம்மா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் பிரியாவை இங்கே கூட்டிட்டு வரேம்மா. இப்போ நான் கிளம்புறேம்மா, எனக்கு ஒர்க் இருக்கு கொஞ்சம். சரிப்பா கிருஷ்ணா, ஏதாச்சும் சாப்பிட்டு போலாம்ல? ஆமாப்பா கிருஷ்ணா, எதுவுமே சாப்பிடாம போற பாரு. அம்மா அப்பா டோன்ட் வரி, சீக்கிரமாவே உங்க மருமக பிரியா கூட வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம், ஓகே தானே? சரி ஓகே, இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் கிளம்புறேன். பாய் பாய் அர்ஜுன். சரிப்பா கிருஷ்ணா, சரி பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் என் மருமக பிரியாவை நான் கேட்டேன்னு சொல்லு, சரியா? சரிம்மா சரி, நான் கிளம்புறேம்மா. அப்புறம் என்ன லட்சுமி, உன் புள்ள ஆதி கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டா, இப்ப சந்தோஷம் தானே? ஆமாங்க ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பா இனிமே அம்மாவை கையில பிடிக்கவே முடியாது, ரெக்க கட்டி பறந்துட்டே இருப்பாங்க, அப்படிதானம்மா? போ அர்ஜுன், நீ வேற கிண்டல் பண்ணாத. சரி வாங்க, சீக்கிரம் ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணணும், சீக்கிரம் வாங்க. ஓகேம்மா ஓகே. பொறுக்கி ராஸ்கல், இந்த மருந்துக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இன்னைக்கு அப்பா கிட்ட போய் இதை பத்தி சொல்லிடணும். என்னது இது, அம்மா அப்பா அப்படி யாரையுமே காணும். உள்ளதான் சத்தம் கேட்குது, உள்ள போய் பார்ப்போம். என்னங்க இந்தாங்க காஃபி. அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. என்னடா அபி, என்ன கேட்கணும் அப்பா கிட்ட, கேளுடா. அப்பா அது வந்து ஜாபுக்கு போகிறத பற்றி பேசியிருந்தல்லப்பா. நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ ஈஸியாக ஜாப் கிடைக்கும்ப்பா, நான் போட்டுமா? அதுக்கு என்னடா அபி, திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா என்ன வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அந்த வேலை பாருமா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க அவதான் படிச்சு முடிச்சுட்டா, இவ இப்ப வேலைக்கு போகணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? அது மட்டும் இல்லைங்க, இவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்குறத விட்டுட்டு நீங்க என்னடா உனக்கு பிடிச்ச வேலைக்கு நீ போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா பாருங்கப்பா, அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு வேலைக்கு போகணும் தாப்பா ஆசையா இருக்கு. ப்ளீஸ்ப்பா, நான் வேலைக்கு போயிட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன மீனாட்சி இப்படி பேசிட்டு இருக்க? அதான் அபி சொல்றால கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் என்ன மீனாட்சி, அவ வேலைக்கு போட்டுமே விட. அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்னமோ பண்ணுங்க, ஆனா எனக்கு இவ வேலைக்கு போறதுல துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு என்னமோ இந்த வருஷத்துல இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் தோணுது. என் செல்லம்மால கண்டிப்பா நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு என்னோட சொந்த சம்பாத்தியத்துல உங்க 2 பேருக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேனா, ஓகேவா? சரிடி சரி, நீ வேலைக்கே போதுமா? அப்புறம் என்னடா அபி, உங்க அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் என்ன? என் செல்லம்மா தேங்க்யூ. அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அபியும் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் சந்தோஷமா இருக்கா. இப்ப போய் சொல்லி அவங்க ஹாப்பி மூட ஸ்பாயில் பண்ண வேணாம். இன்னொரு நாள் சமயம் பார்த்து சொல்லிக்கலாம். என்ன நடக்குதுங்க? என்னை விட்டுட்டு 3 பேரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. அடடா அஞ்சலி, இப்பதான் வரியாடா? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன 3 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் என்னை விட்டுட்டு? எம்மா வாயாடி, உன்னை விட்டுட்டு பேசுற அளவுக்கு பாரம ரகசியம்லாம் ஒன்றும் இல்லடி. அபி படிச்சு முடிச்சிட்டப்பா, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அவளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தோணுது. அதை பத்தி தாண்டி பேசிட்டு இருந்தோம். அப்படியா அம்மா? எனக்குமே அபிக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு தோணுது. இது என்னடி கொடுமையா இருக்கு? வழக்கத்துக்கு மாறா நீ எனக்குல சப்போர்ட் பண்ற. எப்பவும் உங்க அப்பாவுக்கும் உங்க அக்காவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கு என்னடி எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? என்னடி முனிக்கினி அடிச்சிருச்சா என்ன? அட ஆமா, என்னம்மா எப்பவும் அப்பாவுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன், இன்னைக்கு என்ன அம்மாக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? இந்த அஞ்சலி எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பா. எனக்கும் என்னமோ அபிக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிடலாம் தாப்பா தோணுது.
ஏ அஞ்சலி, என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? அடியே, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? இப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி துரத்துறதுலே குறியா இருக்க? பின்ன என்னடி, பெட்ல முக்காவாசி பெட்டை நீயே எடுத்துக்கிற. இதுக்கோண்டி இடத்துல நான் ஓரத்துல ஒதுங்கி படுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு ஃபுல் பெட் எனக்கு சொந்தமாயிடும்ல, அதனாலதான். அடிப்பாவி, அப்பா பாருங்கப்பா, ஒரு பெட்டுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறா. பின்ன என்ன அம்மா, நீங்களே சொல்லுங்க. அப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டா அந்த ரூம் ஃபுல்லா எனக்கு தானே இருக்கும். அதுக்கப்புறம் கபோர்டுக்கு சண்டை வராது, பெட்டுக்கு சண்டை வராது, அப்புறம் எதுக்குமே சண்டை வரவே வராது. அம்மா நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். என்னம்மான்னு சொல்றது சரிதானே? பாத்தீங்களாங்க இந்த அஞ்சலிக்கு கொழுப்ப. இவளுங்க கூட பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. சரிங்க, எனக்கு அடுப்படியில வேலை கிடக்கு, நான் போய் பாக்குறேன். சரியா சொன்ன மீனாட்சி. சரி மீனாட்சி, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். அடி பாவி அஞ்சலி, நீ இருக்கியே சரியான வாலடி. ஏண்டி ஒரு பெட்டுக்கும் கபோர்டுக்கும் மாடி என்னை கல்யாணம் பண்ணி துரத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க? இந்த ஜென்மத்துல அவ்வளோ சீக்கிரத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டுலாம் போக மாட்டேன்டி. சோ பகல் கனவு காணாத, சரியா? இல்ல அபி, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போறதா எனக்குமே நல்லதுன்னு தோணுது. அப்பதான் இந்த மருது உன்னை டார்ச்சர் பண்ணாம இருப்பான். பாப்போம் பாப்போம்டி, பாப்போம், அதையும் பாப்போம். ஆனா உன்னை சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணி துரத்தல, என் பேரு அஞ்சலி இல்லையாக்கும். அதையும் பாப்போண்டி. சரிவா, அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்.